மத்திய கிழக்கில் தற்போது காணப்படும் போர் பதற்ற நிலை காரணமாக அமீரகத்தின் பல பாடசாலைகளில் பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சிபிஎஸ்இ பிரிட்டிஷ் கரிக்குலம் பாடசாலைகளும் பரீட்சைகளை ரத்து செய்திருக்கின்றன. பரீட்சைகள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக மாணவர்களுக்கு புள்ளிகள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன, அவர்களது பல்கலைக்கழக அனுமதியில் சிக்கல்கள் ஏற்படுமா என்பது போன்ற விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் சிபிஎஸ்இ மாணவர்கள் தொடர்பான விவரங்களை பார்க்கலாம். மார்ச் 16 முதல் ஏப்ரல் 10 வரை நடக்கவிருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் சிபிஎஸ்இ ஒரு மாற்று மதிப்பீட்டு முறையை அறிவித்துள்ளது. ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 13ற்குள் பள்ளிகள் மதிப்பெண்களை பதிவேற்ற வேண்டும். சிபிஎஸ்இ அறிவித்துள்ள 30-30-40 என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு முடிவுகள் தயார் செய்யப்பட உள்ளன. இதன் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. மாணவர்களின் கடந்த 3 ஆண்டுகளின் கல்வித்திறன் இதில் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. 10ஆம் வகுப்பில் 5 பாடங்களில் அதிக மதிப்பெண் பெற்ற சிறந்த 3 பாடங்களின் சராசரி எடுத்துக் கொள்ளப்படும். அதேபோன்று 11ஆம் வகுப்பின் இறுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 30% கணக்கிடப்படும். அதேபோன்று 12ஆம் வகுப்பில் பள்ளிகளில் நடத்தப்பட்ட யூனிட் டெஸ்ட், ஹாஃப் இயர்லி அல்லது மாதிரி தேர்வுகளில் அதாவது ப்ரீ போர்ட் எக்ஸாம்ஸ்களில் பெற்ற மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்பட்டு இந்த 40% கருத்தில் கொள்ளப்படும். செய்முறை தேர்வுகளை பொறுத்தவரை மாணவர்கள் ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்கள் அப்படியே முழுமையாக எடுத்துக் கொள்ளப்படும். இதற்காக 10 அல்லது 11ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் கணக்கிடப்பட மாட்டாது. இந்த மாற்று மதிப்பீட்டு முறையில் வழங்கப்படும் மதிப்பெண்கள் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று கருதும் மாணவர்களுக்கு நிலைமை சீரான பிறகு நேரடி தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும். அந்த தேர்வில் பெறும் மதிப்பெண்களை இறுதியானதாக கருதப்படும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் வாரியத்தின் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி மதிப்பெண்களை பதிவேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளன. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் முந்தைய வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை சரிபார்த்து வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே பல்கலைக்கழக சேர்க்கை நடைபெறும் என்பதால் மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று கல்வி வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு தேவையான ஆவணங்களை விரைந்து வழங்க பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே போன்று பிரிட்டிஷ் பாடத்திட்ட மாணவர்களுக்கு நிலைமை இன்னும் சவாலாக உள்ளது. பாசன், எடெக்ஸ்டல், கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் AQA ஆகிய 3 வாரியங்களும் மே, ஜூன் 2026 தேர்வுகளை அமீரகத்தில் ரத்து செய்துள்ளன. இங்கே போர்ட்போலியோ முறை பின்பற்றப்படும். அதாவது மாணவர் ஆண்டு முழுவதும் செய்த ப்ராஜெக்ட்கள், வகுப்பு தேர்வுகள் மற்றும் மொக் எக்ஸாம் ஆகியவற்றின் தொகுப்பை ஆசிரியர்கள் மதிப்பீடு செய்து வாரியத்திற்கு அனுப்புவார்கள். ஆசிரியர்களின் மதிப்பீடு இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறது. IB மாணவர்களுக்கும் இதே போன்ற மாற்று மதிப்பீட்டு முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டாலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஆகஸ்ட் மாதத்தில் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாணவர்களின் பல்கலைக்கழக சேர்க்கைக்கு எவ்வித தடையையும் ஏற்படுத்தாது என வாரியங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. உங்கள் பல்கலைக்கழக சேர்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க இப்போதே உங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் இந்த தகவல்களை தெரியப்படுத்துங்கள். கோவிட் காலத்தில் இதுபோல வழங்கப்பட்ட மதிப்பெண்களை உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொண்டன என்பது நிம்மதியான ஒரு செய்தியாகும். கல்வி அமைச்சகம் மற்றும் KHDA விடுத்துள்ள அறிவிப்பின்படி அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஆன்லைன் கல்வியை ஏப்ரல் 17, 2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது நர்சரி முதல் பல்கலைக்கழகங்கள் வரை அனைவருக்கும் பொருந்தும். வாராந்திர அடிப்படையில் நிலைமை கண்காணிக்கப்பட்டு போர் பதற்றம் குறையாத பட்சத்தில் இது மேலும் நீடிக்கப்படலாம். அஜ்மான் முதல் துபாய் வரை பயணிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு வகையில் பாதுகாப்பை உறுதி செய்தாலும் நேரடி வகுப்புகள் இல்லாதது மாணவர்களின் கற்றல் திறனை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதே பெற்றோரின் கடமையாகும். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி வல்லுநர்கள் 5 முக்கிய ஆலோசனைகளை வழங்குகின்றனர். முதலாவதாக, படிப்பினை நிறுத்தாதீர்கள். தேர்வுகள் இல்லை என்பதால் புத்தகங்களை மூடி வைக்காதீர்கள். உங்கள் போர்ட்போலியோவிற்கு இன்னும் சில அசைன்மென்ட்கள் தேவைப்படலாம். இரண்டாவது, ஆசிரியர்களுடன் தொடர்பில் இருங்கள். உங்கள் ஆசிரியர்கள் தான் இப்போதைக்கு உங்கள் மதிப்பெண்களை தீர்மானிக்கிறார்கள். மூன்றாவது, ஆவணங்களை சேகரியுங்கள். அதாவது நீங்கள் இதுவரை எழுதிய அனைத்து வகுப்பு தேர்வுகளின் விடைத்தாள்களையும் பத்திரப்படுத்துங்கள். நான்காவதாக, ஜூலை தேர்வுகள். ஒருவேளை இந்த மதிப்பெண் திருப்தி தராவிட்டால் ஜூலை மாதம் நடத்தப்பட உள்ள மேம்படுத்தும் தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். ஐந்தாவதாக, மன அழுத்தத்தை தவிருங்கள். அதாவது இந்த அசாதாரண சூழல் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள மாணவர்களுக்குமானது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.
கல்வி என்பது ஒரு தேர்வு முடிவில் மட்டும் அடங்கியது அல்ல. இந்த இக்கட்டான காலகட்டத்தை கடந்து நமது பிள்ளைகள் நிச்சயம் சாதிப்பார்கள். இந்த போர் பதற்றம் விரைவில் நீங்கி அமைதி திரும்ப நாம் பிரார்த்திப்போம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களையும் நடப்பு விவகாரங்களையும் குறிப்பாக அமீரக செய்திகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.